ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் இன்ட்ரெஸ்டிங்கான மீஷோ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஹாலில் நான் காட்டியிருக்கக்கூடிய எல்லாமே கார்ட் செட்ஸ் தான். ரொம்பவே ஸ்டைலிஷ் ட்ரெண்டிங்கான ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு டிசைனே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஒரு குட் கலர் காம்பினேஷன்ஸில் எல்லாமே இருக்கும். ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஐட்டம்ஸ். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே பிலோ 300. நீங்களே வந்து என்னென்னா அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ், நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல் ஸ்டைலிஷ் அண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஜார்ஜெட் குர்த்தியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கலர் பார்க்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட் மிக்ஸ்டில் வரும். மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு ஜார்ஜெட் மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்ட்டுங்க. இதை வியர் பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் வாங்கின குர்த்தியில் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு குர்த்தி அப்படின்னா அது இந்த குர்த்தி. நான் க்ளோஸில் வியூ காமிக்கிறேன். அவ்வளோ ஃபைனாக இருந்தது. டிசைன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன். எஸ், இது வந்து நெக்கை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரியான காலர் நெக்கு கொடுத்துருப்பாங்க. குத்தலை எதுவுமே பண்ணலை, ஏன்னா மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்ட்டு. உள்ள லைனிங் கிளாத் எதுவுமே ப்ரொவைட் பண்ணலை. பட் டிரான்ஸ்பரன்சிங்கிறது சுத்தமாக இருக்காது. இது வந்து ஒன் சைடட் டிசைன் குர்த்தி. ஆக்சுவலி என்னென்னா இங்கே புட்டாஸ் டிசைன்ஸுங்கிறது பிளாக் கலரில் எம்ப்ராய்டரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா. அனதர் ஒன் சைடு வந்து இந்த மாதிரியான ஃப்ளாரல் டிசைன்ஸ் மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே நெக்கை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. ரொம்ப ஸ்டைலிஷ் அண்ட் ராயல் லுக்கில் இருந்தது. டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு குர்த்தி வியர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸ்லீவை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான 3/4 ஸ்லீவ் தான் வரும். நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ லைட் வெயிட்டான ஒரு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் காலர் குர்த்தி அப்படின்னாலே எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஒரு சைஸ் பிக் பண்ணிப்பேன். அப்படின்னா தான் எனக்கு அந்த கம்ஃபர்டபிலிட்டி வந்து நல்லா இருக்கும். டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு 300 ருபீஸ். இதுக்கு இவ்வளோ அழகான குர்த்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ரொம்பவே நல்லா இருக்குது. லென்த்தை பொறுத்தளவுக்கு லென்த்து தான் கொடுத்துருக்காங்க. டெய்லி வியருக்கு இதை விட பெர்ஃபெக்ட் எந்த குர்த்தியும் இல்லை. ஸோ ரீசன்ட் பர்ச்சேஸில் இது ரொம்பவே நல்லா இருந்தது. குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு 5 out of 5 கொடுப்பேன். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்ச். ரெக்கமெண்டேஷன் ஹைலி ரெக்கமெண்டட் திஸ் ஒன். ரேட்டிங்குமே 4 பாயிண்ட் மேலேயே இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு கார்ட் செட்டு தான். ஸோ பாட்டம் இயர் பொறுத்தளவுக்கும் பேண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். எலாஸ்டிக் வந்து ஒரு ரொம்பவே நல்லா ஸ்டெப்பான இருந்தது. மெட்டீரியல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ லைட் வெயிட் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல். ஸோ கீழே பார்க்கும்போது நீங்கள் வந்து லென்த் வந்து நல்லா ஒய்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அது என்னென்னா கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்தது. நல்லா ஒய்ட் லென்த்தில் கொடுத்துருந்தாங்க. லென்த்துமே வந்து என்னென்னா நல்லா லென்த்தியாக இருந்தது. ஸோ இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் வாங்கலாம். யாருக்கு தான் மேட்சிங்காக ஜுவல்லரி போடுறதுக்கு பிடிக்காது. அதுவும் இயர்ரிங்ஸ்னால் கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ஒரு பேட் ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி மேட்சிங்காக இயரிங் வந்து போட்டு போடுறது ரொம்பவே பிடிக்கும். அதை நான் மாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன். பட் ஐ கான்ட். பட் எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். மேட்சிங்காக தான் எப்போவுமே போடுவேன். ஸோ இந்த ஜுவல்லரியோட பேக்கிங்கே ரொம்ப யூனிக் அண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு பேக்கில் 6 இயரிங்ஸுங்கிறது வருது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 சம்திங்கில் இருந்தது. ஆக்சிடைஸ் ஜுவல்லரி தான். குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. லைட் வெயிட் அண்ட் வந்து என்னென்னா ஒரு மீடியம் லென்த்தில் வந்து இருக்கக்கூடியது. ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லை, ரொம்ப பிக்காகவும் இல்லை. எஸ், நான் க்ளோஸில் காமிக்கிறேன். கலர்ஸ் வந்து என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக், எல்லோ, இது வந்து ஒரு மரூன் அண்ட் ரெட் அந்த மாதிரியான கலர், க்ரீன், பேபி பிங்க் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர்ஸில் வருது. டிசைன் இஸ் வெரி வெரி யூனிக் இன் திஸ் பேக். இந்த டிசைன் வந்து எனக்கு இந்த லீஃப் பேட்டர்ன் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் அதனால தான் இதை வாங்கினேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த பேக்கேஜ் வந்து ஓத் அப்படின்னு தோணுச்சு. குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி இதெல்லாம் நான் எதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா குர்த்தியோடு போடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். பேக்கேஜிங் ரொம்ப யூனிக்காக இருந்தது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பேக்கேஜ் ரிசீவ் பண்ணதும் இல்லை. ப்ரைஸ் இஸ் ரீசனபிள் அண்ட் குவாலிட்டி இஸ் டூ வர்த்தி. ஸோ இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் காட்டன் குர்த்தியோட ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ நெக்கை பொறுத்த அளவுக்கு டிசைன் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பாம்பாம் லேஸ் மாதிரியான ஒர்க் கொடுத்துருந்தாங்க. எனக்கு நெக் பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு யூனிக்கான டிசைனாக இருந்தது. மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு காட்டன் மெட்டீரியல்.
ப்ரைஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்லிவிட்டு டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். ஜஸ்ட்டு 300 ருபீஸ். இது ஒரு கார்ட் செட். எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால தான் இதை பிக் பண்ணியிருந்தேன். கலர் பார்க்கும்போது ஒரு ஆலிவ் க்ரீன் சொல்லுவாங்கல்ல அந்த கலர். ஸோ ஆல் ஓவர் த பாடி இந்த மாதிரியான பிரிண்டட் ஃப்ளாரல் பிரிண்டட் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆலிவ் க்ரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரைட். குர்த்தியும் ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் குவாலிட்டி 10 அவுட் ஆஃப் 10ன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. காட்டன் மெட்டீரியல், பியோர் காட்டன் தாங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சைஸ் வந்து நான் XXL எடுத்திருந்தேன். பட் எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் இந்த மாதிரி இருந்தது. கரெக்ட் சைஸை நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போ வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஸ்லீவை பொறுத்தளவுக்கும் 3/4 ஸ்லீவ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லீவோட எண்டில் இந்த மாதிரியான பேட்ச் ஒர்க் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கலர் பாருங்களேன், எவ்வளோ ப்ளசண்ட்டான ஒரு கலரில். இந்த கலர் டெஃபினெட்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ நேரில் ரிசீவ் பண்ணும்போதுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. டெய்லி வியர்க்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டிரான்ஸ்பரன்சிங்கிறது சுத்தமாக கிடையாது. லைனிங் கிளாத் ப்ரொவைட் பண்ணிடனாலும் இது ரொம்ப அழகான ஒரு மெட்டீரியல். ஸோ லென்த்தை பொறுத்த அளவுக்கும் நீ லென்த் வரைக்குமே கொடுத்துருக்குறாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும். ஸோ ஓவரால் வியூ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குர்த்தியை. காட்டன்கிறதுனால வியர் பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாட்டம் வியர் பார்த்துடலாம். அவ்வளோ ப்ளசண்டான கலருங்க. என்ன சொல்கிறது, there is a no word to describe this bottom wear. அவ்வளோ அழகான ப்ளசண்ட் கலர். குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் பிரிண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்ததுங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு சீக்ரெட் வந்து நான் ரிவீல் பண்ண போகிறேன். என்ன சீக்ரெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி வந்து உங்களுக்கு மட்டும் குவாலிட்டியான பிராண்ட்ஸ் வந்து இவ்வளோ கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ அக்காவும் நானும் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ரேஞ்ச் வந்து என்ன ரேஞ்சில் பார்த்தேன்னா பிலோ 500 பார்த்தேன். அக்காவோடதுலையும் அவங்க மியூசிக் யூஸ் பண்ணும்போது எல்லாமே 1000 ருபீஸ்க்கு எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆச்சு. அவங்க கேட்கும்போது கேட்டாங்க, உனக்கு எப்படி இவ்வளோ ப்ரைஸ் கம்மியில் இவ்வளோ குவாலிட்டியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னேன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப்பில் ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் பார்க்குறீங்க. சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. பட் இந்த ரேஞ்ச் ஓகேவாக இருக்கும், இந்த டிசைன் எல்லாம் ஓகேவாக இருக்கும், இல்லை கலர் பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண அதுக்கு ரெலவெண்ட்டான ரிசல்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அங்கே எது டாப் ரேட்டிங்கில் இருக்கோ அது மட்டும்தான் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ராடக்ட் சர்ச் பண்ண நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டான நிறைய சர்ச் வந்து போய்கிட்டே இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டிப். செகண்ட் டிப் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, செல்லர் பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ப்ராண்டை வாங்குறேன் அப்படின்னா இதோட செல்லர்ஸ்ட்டாக வேறு ஏதாவது நல்ல பிராண்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்பேன். நிறைய அவங்க இதே மாதிரி பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ வி கேன் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் பர்ச்சேஸ் எ லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் தே. அங்கேருந்து நிறைய வாங்கலாம். இல்லை இந்த ஒன்று மட்டும்தான் நல்லா இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அதை மட்டும் பிக் பண்ணிப்பேன். ஸோ செல்லரையும் நான் பார்த்து தான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா செக் பண்ணுவேன். மேக்ஸிமம் இப்போ ஒரு செல்லர்கிட்ட நான் வாங்கி அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்ததுன்னா செகண்ட் பர்ச்சேஸுமே அவங்கக்கிட்ட செகண்ட் தேர்டுமே நான் வந்து என்னென்ன சேம் செல்லரை யூஸ் பண்ணுவேன். ஸோ மேபி அது கூட வந்து என்னென்னா நல்ல குவாலிட்டியான ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸ் வந்து வரதுக்கு காரணமாக இருக்கலாம். சர்ச் பண்ணுங்கள். இது ஒன்று மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரியான ரெலவெண்ட்டான சர்ச்சஸ் வரும். இங்கே பிராண்டு ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்குது. பட் நமக்கு என்ன தேவைங்கிறத ஃபில்டர் பண்ணி எடுக்க தெரியணும் மீஷோவில். அது தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கும் நல்ல ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். நம்ம எவ்வளோ தான் அழகழகாக அடுக்கடுக்காக ஜுவல்லரிஸ் போட்டாலும் வெஸ்டர்ன் ட்ரெஸ் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு மினிமலான ஜுவல்லரி போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். அதுக்காக வாங்கினது தான் இந்த இன்விசிபிள் செயின். இதில் வந்து 5 பென்டன்ஸ் வந்து க்யூட்டாக கொடுத்துருக்குறாங்க. இதை நான் ஹோல் டே ஃபுல்லும் வியர் பண்ணிட்டேன். தென் ஒன்லி நான் ரிவ்யூ கொடுக்குறேன். குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலி நம்ம இதை வியர் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் டே வியர் பண்ணிங்க அப்படின்னா இந்த கலர்ஸ் வந்து என்னென்னா ஃபேட் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் ஹோல் டே வியர் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு 2 hours 3 hours அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா இன்னுமே இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 180 சம்திங் வந்திருந்தது. குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரியே இதை நம்ம போட்டால் ரொம்பவே இன்விசிபிளாக இருந்தது. எஸ்பெஷலி நீங்கள் குர்த்திக்கெல்லாம் போடும்போது இது போட்டதே தெரியாது. உங்களோட லுக் இன்னுமே எலிவேட்டிவாக தெரியும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
எஸ், இதை க்ளோஸ்லேயும் நான் காமிக்கிறேன். அவ்வளோ அழகாக இருந்தது, எலிகண்ட்டாக இருந்ததுங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி வந்து ஆக்சுவலி வந்து என்னென்னா ப்ரிசர்வேட்டிவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா நிறைய நேரம் வந்து என்னென்னா யூஸ் பண்ணாதீங்க. ஹோல் டே யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து ஃபேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கு மேலே வந்து கெமிக்கல் ஐட்டம்ஸ் லைக் பெர்ஃப்யூம், ஃபவுண்டேஷன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே படாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ட்ரெஸ்ஸுக்கு மேலே முக்கியமாக வியர் பண்ணுங்கள். நீங்கள் போட்டு முடிச்சதும் உடனே அடுத்தது என்னென்னா பேக் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு துணியை வச்சு, அதாவது ஒரு ஆர்டினரி துணியை வச்சு துடைச்சிட்டு அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து ஸ்டோர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போடும்போது ஸ்வெட்ஸ் எல்லாமே அதில் இருந்தது அப்படின்னா ஸ்வெட்டோடு வைக்கும்போது கலர்ஸ் எல்லாமே ஃபேட் ஆகும். அடுத்தது இன்னொன்று, இதை எப்படி நம்ம ப்ரிசர்வேட்டிவ் பண்ணணும்னா, எந்த ஒரு பாக்ஸில் கொடுக்குறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பிளாஸ்டிக்னா பிளாஸ்டிக், நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி திரும்ப எடுத்து வைண்ட் அப் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணிங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ நான் வந்து இப்போ இந்த பாக்ஸில் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே பாக்ஸில் அவங்க கொடுத்துருக்க கவர்ஸில் நான் அப்படியே போட்டு தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதனால தான் எனக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா கலர்ஸ் எல்லாமே ஃபேட் அவுட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கவருக்குள்ளே பேக் பண்ணி தென் பாக்ஸுக்குள்ளே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா லாங் லாஸ்டிங்காக வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல்லான ஆர்கென்சா குர்த்தியோட ரிவ்யூ தான். ஸோ நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கலர் பார்த்தீங்க அப்படின்னா பேபி பிங்க் கலர். ஸோ இதுதான் கலர், அவ்வளோ ப்ளசன்ட் அண்ட் எலிகண்ட்டாக இருக்குது. நெக் பேட்டர்னில் இந்த மாதிரியான ரவுண்ட் நெக்கு கொடுத்துட்டு கீழே வந்து என்னென்னா ஒரு ஐ ஓப்பன்கிறது கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு குர்த்தியும் கூட. மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு ஆர்கென்சா மெட்டீரியல் கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே சாஃப்டான ஒரு மெட்டீரியல். ஆர்கென்சானதும் குத்தும் அப்படின்னு நினைக்காதீங்க, இது ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல். ஸோ இதை நைட்டு நான் ஷூட் பண்ணுறதுனால உங்களுக்கு எக்ஸாக்ட் அந்த கலருங்கிறது தெரியல, மாறிக்கிட்டே இருக்குது. எஸ், இதுதான் எக்ஸாக்ட் கலர். ரொம்ப ப்ளசன்ட் கலர். ட்ரெஸ் ஃபுல்லாக இதே மாதிரி ஃப்ளாரல் பிரிண்ட்டு தான் வந்து என்னென்னா பிரிண்ட் ஆகிருக்கிறது. ஸோ இதில் டிரான்ஸ்பரன்சிங்கிறது இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை. பிகாஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைனிங் கிளாத்துமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஆஃபீஸ்க்கு இல்லை டெய்லி வேருக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் வந்து அவ்வளோ சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் சைடு ஓப்பன் தான் கொடுத்துருக்காங்க. லென்த்து வந்து நீ லென்த்து வரைக்குமே வரும். சைஸை பொறுத்த அளவுக்கு நான் டபுள் எக்ஸல்ங்கிறது பிக் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து அதாவது ஒரு சைஸ் நான் எக்ஸ்ட்ரா பிக் பண்ணியிருந்தேன். எனக்கு கரெக்டாக ஃபிட்டிங் வந்து இருந்தது. ஃபிட்டிங் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது. சைஸு, ஃபிட்டிங்கு, இந்த ஒர்க் எல்லாமே, இந்த ஸ்டிச்சிங் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த குர்த்தியை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 280 சம்திங் நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இது சிஓடி. நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் இதை விட கம்மியாகவே கிடைக்கும். ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு குர்த்தி செட் இது. ஸோ ஸ்லீவ்ஸை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான லாங் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்லீவ்ஸில் எப்போவுமே நம்ம லைனிங் போடாமல் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸ்கின் டோன் வந்து லைட்டாக தெரியாமல் இருக்கும். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். நீங்கள் நார்மலாக குர்த்தி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இதோட கலர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு 5 out of 5 நான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஃபிட்டிங், ரீசனபிள் ப்ரைஸும் கூட. ஸோ மறக்காமல் இந்த ஸ்டைலிஷ் குர்த்தியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குல்ல? எஸ், இந்த பேபி பிங்க்குக்கு ஒரு அழகான துப்பட்டா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆர்கென்சா துப்பட்டா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகும் நல்ல லென்த்தியாக இருந்தது. நல்லாவே சாஃப்டாக இருந்தது. டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வர அந்த ஃப்ளாரல் பிரிண்ட் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ப்ரைஸ் ரொம்பவே ரீசனபிள். இதோட ப்ரைஸ் வந்து 280 தான். ஸோ இதை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா லென்த்தியாகவே கொடுத்துருக்காங்க. சாரி ஃபார் இன்ட்ரப்ஷன். வீடியோ எடுக்கும்போதே பயங்கரமாக வயிறு பசிச்சுது. ஸோ சாப்பிட்டு வந்துடுறேன், நீங்களும் சாப்பிட்டு வாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். ரொம்ப நல்லா எம்மியாக இருக்குது. ஸோ இந்த செட்டை பொறுத்தளவுக்கு எனக்கு என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரன்ச்சீஸ் கொடுத்துருந்தாங்க. யாருக்கு தாங்க மேட்சிங்காக போடுறதுக்கு பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வரைக்கும் நான் காம்ப்ளிமெண்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நான் மீஷோலேருந்து ரிசீவ் பண்ணதில்லை. ஸோ இதை கொடுக்கும்போது அப்படியே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பிராண்ட் மெட்டீரியல் குவாலிட்டி
அந்த டிசைன் எல்லாமே நல்லாயிருக்கு இதில். கலர் தான் எனக்கு இதோட ஹைலைட்ஸே. நீங்களே பாருங்கள், அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். நேச்சுரலாக அந்த பிரிண்ட்ஸ் எல்லாமே இருந்த மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். செட் பேங்கிள்ஸ் அதுவும் கோல்டன் கலரில் இருந்தால் யாருக்கு தாங்க பிடிக்காது. ஸோ நான் இதே பேட்டர்னில் வந்து ஆக்சுவலி இன்னொரு செட் வந்து வச்சுருக்கேன் கோல்டனில். அது சாரீக்கு ரொம்பவே ஆப்டாக இருந்தது. ஸோ இதே இதில் கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டாக நான் தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த பேட்டர்ன் எனக்கு கிடைச்சிது. ரொம்ப அழகான ஒரு கோல்டன் கலர். இதிலே வந்து இன்னொரு கலர் அவைலபிளாக இருக்குது. அது வந்து என்னென்னா ஆக்சிடைஸ் அந்த சில்வர் கலருமே அவைலபிளாக இருக்குது. அது எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போட முடியாதுங்கிறதுனால நான் கோல்டனே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நான் பிக் பண்ணியிருந்த சைஸ் வந்து என்னென்னா 2.6ங்கிறது எடுத்திருந்தேன். கரெக்டாக இருந்தது. அவ்வளோ நல்லா இருக்குங்க, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு வந்து போடுறதுக்கு பக்காவாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குவாலிட்டி 5/5. இதோட ப்ரைஸ் 170 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. டிசைன் ரொம்ப யூனிக்காக இருக்குது. போட்டாலே அது வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளோ அழகாக மேட்ச் ஆகுது. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.